இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டிஏஎன்எஸ்ஆர் யூனிட்டோட ஆனியன் கேட்டியன் ரெசின் மாற்ற போகிறோம். ஸோ இது ஏன் மாத்திரம் அப்படின்னா ஆக்சுவலி ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 5 years பேக். பட் ஆனால் இவங்க வந்து ஹச்சிலும் காஸ்டிக் சோடாவும் போட்டு இவங்க வந்து ரீஜென்ரேஷன் ப்ரொசீஜர் பண்ணலை, கொடுத்தவங்களும் அதை சொல்லவே இல்லை. ஸோ சுத்தமாக ரீஜென்ரேஷன் பண்ணனால கண்டக்டிவிட்டி வெளியே கிட்டத்தட்ட 50 மேலேயே போயிடுச்சு. ஸோ அதனால் லேப் பர்பஸில் எந்த டெஸ்டிங் போட்டாலும் வந்து ரிசல்ட் சரியாக வரல. ஸோ ஆக்சுவலி இதில் வந்து ரெட் கலர் பார்த்தீங்கன்னா கேட்டியானு, ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ஆனியானு. ஸோ இப்போ அந்த கேட்டியான் ரெசினில் பழைய ரெசின் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து இப்படி இருக்குது. ஸோ இது வந்து புது பீஸு. இப்போ ரெசின் வாங்கி அதை நான் குவான்டிட்டிக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் வந்து ஒரு கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து ஒரு 30 மைக்ரோசிமென்ஸ் நியர்பைக்கு வந்து கிராஸ் ஆகும்போதே ஒரு 2 months இல்லை 3 months ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக அவுட்புட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரீஜென்ரேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அது வந்து ஒரு ரீஜென்ரேஷன் பேக் கொடுத்துருப்பாங்க, காஸ்டிக் சோடாவும் கமர்ஷியல் ஹச்சியிலும் போட்டு நீங்கள் வந்து ரீஜென்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த ரெசினோட குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசின் ஆனியான் கேட்டியான் ரெண்டுமே மாற்றியாச்சு. மாற்றிட்டு அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ இதில் டியூபிங் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடில் வர்றது வந்து இன்புட்டு, 2ல் வர்றது வந்து அவுட்புட்டு. ஸோ இதில் டிஃபால்ட் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேட்டியானோட பாட்டமில் கனெக்ட் ஆகிட்டு கேட்டியானோட டாப் எண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த எண்டிலேருந்து வந்துட்டு இந்த பேக் சைடில் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஒரு ஜஸ்ட் ரீஜென்ரேஷன் பர்பஸ்க்காக ஒரு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி. இந்த கனெக்ஷனில் வரும், நம்பர் 3ல் வரும். நம்பர் 3ல் வரும். 3லேருந்து 4க்கு போயிட்டு 4 ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா மறுபடி ஆனையனோட கீழே பாட்டமில் வரும். ஆனையனோட டாப் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. இதுதான் அவுட்புட்டு. ஸோ இந்த அவுட்புட் வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி செல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கனெக்டிவிட்டி செல் தான். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக நார்மலாக இருக்குது. இப்போ பவர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது வந்து ஃப்ரீ ரன்னிங்கில் ஓட விடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரீடிங் கரெக்டாக வரும். ஓகே, தேங்க்யூ.